ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி அம்மா ஆராரோ ஆரீரோ அம்மா ஏலமையலோ ஆராரோ என் தாயே துர்க்கையம்மா யார் யாரோ அம்மா உன்னை தாளாட்ட யார் யாரோ உன்னை தாளாட்ட அம்மா ஆடி வந்த அம்மா உன் கால்களுக்கு அம்மா உன் கால்களுக்கு அம்மா உன் கால்களுக்கு 6 கோடி என் தாய பூஜை செய்து 6 கோடி என் தாய பூஜை செய்தோம் அம்மா நாடி வந்த அம்மா இந்த பக்தருக்கு ஒரு நல்வாக்கு நாயகிய கூறுமம்மா ஆரிரர் ஆரிரர் ஆரிரரரோ ஆரிரர் ஆரிரர் ஆரிரரரோ ஆ ஓய்தா ஓய்தா கோவிந்தா ஓ அகோர உருவம் கோழி முட்டை கண்கள் கோடாரி பற்கள் பின்னுக்கு மண்ணுக்கும் அகோர உருவம் தாயை தவறு செய்தேன் என்ன தவறு செய்தாயா ஓடிய பைத்தியக்காரி உன் கைத்திருந்த அந்த மகிமை வந்த அந்த மரகதமாய் என்னுடைய மாலை நான் தவறு விட்டுவிட்டேன் தாயே மாய தவினாய் நீ உயிர் பிரி ஓம் சக்தி தாயே நான் இருந்து விட்டேனே அம்மா அம்மா ஐயோ ஐயோ நான் என்ன செய்வேன் மாலா அப்படியே உட்காருமா நாடகம் இருக்குது உட்காருங்க கீழே உட்காருங்க நாடகம் இருக்குது உட்காருமா நாடகம் இருக்குது இன்னும் நாடகம் இருக்குது உட்காருங்க அம்பா நானடி 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 மாலா நீ சத்து போல கத்து
முடிந்தது. அம்மா, அவர் கட்டிய தாள் இருக்கும் மஞ்சள் குடையினும் காய விலகி அதற்கு முன்பதாகவே நான் இருந்து விட்டேன் என்று விளக்கின்றாய் அம்மா. தாயே தாயி இது நியாயம்மா, தாயி இது நியாயமா நியாயமா நியாயமா. மாலா கத்தி கதாரி எனக்கு அகோரமான பசி. மாலா அகோர பசி எனக்கடி. அகோர பசி எனக்கடி. அடிச்சு விட்டு பேரடி. சுட்டுநாத்தின் பேனடி. அகோர பசி எனக்கடி எனக்கடி எனக்கடி. மாலா பசி பசி இந்த மயத்தை சுத்தி மாலா இந்த சுழலாலும் தோளையாலும் சுட்டு திரியும் தோளைக்காலி நாய். இந்த சுழலாலும் சும்மா விடு வேலடி. மாலா கத்து கதறி இந்த விட முடியாத விட முடியாது. புதுமான பெண்ணானம்மா, புதுமண பெண்ணானம்மா. புதுமண பெண்ணானம்மா நானம்மா நானம்மா. மாலா என் கரவாப்பட்டது உன்மேல் பட்டவுடனே உமக்கு உயிர் வந்து விட்டது. அம்மா, உன்னுடைய கரம் பட்டது எனக்கு உயிர் வந்து விட்டதா? உண்மைதான். இப்போது நான் என்னுடைய நாட்டுக்கு சென்று என் சொந்த பந்தங்களை தேடி கண்டுபிடித்து என் கணவரோடு மாலா பா பா உமக்கு உயிர் வந்து விட்டது என்று சொன்ன உடனே நாட்டுக்கு சிலையர் கேட்கிறாயே. மாலா நீயா இறந்து விட்டார். இறப்பு ஒன்று இருந்தால் நிச்சயமாக இறப்பும் இருக்கும். அப்படி இருக்கும் போது நீ வீட்டுக்கு சென்றால் இந்த நாட்டு மக்கள் உன்னை பார்த்து என்ன பேசுவார்கள்? நகைப்பார்கள், சிரிப்பார்கள். அப்படி இருக்கும் போது மாலா செத்த பீடாவில் செல்லுமா? செத்த பீடாவில் செல்லுமா? செத்த பீடாவில் செல்லுமா? சித்திராச்சாரங்கள் வெல்லுமா வெல்லுமா செத்த பீடம். மாலா நீ இறந்து விட்டாய், இறந்து விட்டாய். கணவரோடு சேர்ந்து வாழ முடியாத தாயி. அம்மா, உலகாலும் இந்த ஊரை காக்கும் உன் பாதம் போன்று நீ நம்மா. அம்மா, உன் தமிழ் அருள்வாயம்மா. அம்மா உத்தமிய அருள்வாயம்மா. உலகாலும் மயவழி உண்டாக்கும் உத்தமியே உன் பாத போட்டினேனம்மா. அம்மா உத்தமிய அருள்வாயம்மா. அம்மா ஊர்காக்கு தெய்வம் நீயம்மா. உலகாலும் நாயகியே, ஊரை காக்கும் உத்தமியே, உன் பாதம் போன்று நீ நம்மா. அம்மா, உன் தமிழ் அருள்வாயம்மா. அம்மா ஊர்காக்கு தெய்வம் நீயம்மா.
உலகாலும் உமையவளே ஊர்காக்கும் உத்தமியே உன் காத பணிந்தேன் அம்மா அம்மம்மா ஊர்காக்கும் தெய்வம் நீ அம்மா மாரியம்மா ஊர்காக்கும் தெய்வம் நீ அம்மா. மாலா கத்துகின்றாய் கதறுகின்றாய். நான் யார்? இந்த உலகத்தை படைத்த ஆதி சக்தி, காந்தில காமாட்சி, மதுர மீனாட்சி, மேல்மருத்தாதி பராசக்தி, அங்காள பரமேஸ்வரி, இந்த எல்லையிலே கனக துர்க்கையம்மா. அது மட்டுமல்ல, மலைமகள் கலைமகள் மலைமகள் சக்தி ஒன்று சமய 16. அப்படி இருக்கும்போது இந்த மயானத்திலே மயான காளி. அப்படி இருக்கும்போது நீ கத்துகின்றாய். நான் யார்? ஒரு தாயல்லவா? ஆனால் மாலா, இன்று முதல் நீ எனக்கு மகள், நான் உனக்கு தாய். இன்று முதல் மயான காளி மரகத மாலா, மயான காளி மரகத மாலா. மாலா, உமக்கு என்ன வேண்டும்? அம்மா, என் கணவரோடு சேர்ந்து வாழ வேண்டும் தாயே. அடே பைத்தியக்காரி, நீயும் மயானத்தில் இருக்கின்றாய். அப்படி இருக்கும்போது உன் கணவரோடு சேர்ந்து வரும் என்று என்னிடம் கேட்கின்றாயே. அப்படி என்றால் என் கணவரோடு சேர்ந்து வாழ முடியாத தாயே. அம்மா, மாலா, மனசாலே நான் நினைச்சேன் அழகான வாசலிலே ஏற்ற வந்தோம் மாவிளக்கு எங்கள் குறைய நீ போக்கு. அன்பார்ந்த நாடக கலா ரசிகர்களே, இந்த அழகான கிராமத்திலே அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அன்னை கனக துர்க்கையம்மன் ஆண்டுதோறும் அந்த அம்பிகைக்கு அபிஷேக ஆராதனை செய்து இந்த தை மாதத்திலே சிறப்பாக திருவிழா செய்து இந்த நாட்டு மக்கள் கிராம மக்கள் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்பதற்காக அம்பாள் திருமுடிமையில் வந்து ஆடி அருள்வாக்கு இந்த கிராம மக்களுக்கு அளித்து கொண்டிருக்கும் அருமை உள்ளம் கொண்ட அச்சுதன் என்று சொல்லக்கூடிய அருமை ஐயா, அந்த அம்பாள் பெயரை வணங்கி கனக துர்க்கை அம்பாளுக்காக ரூபாய்
101 வாரி கொடுத்து கொண்டாடி இருக்கிறார். எல்லாம் வல்ல அந்த இறைவியாக இருக்கக்கூடிய அம்பாள் அனுகிரகம் பெற்று நீடோடி கால வாழ வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறோம். நன்றி. மகளே மாலா அழ வேண்டாம். மகளே உன் கணவனை சேர வேண்டும் என்றால் எனக்கு ஒரு சத்தியம் செய்ய வேண்டும். அம்மா, என் கணவரோடு என்னை சேர்த்து வைங்கள் தாயி. உங்களுக்கு சத்தியம் தானே செய்து தர வேண்டும். தடையில்லாமல் செய்து தருகின்றேன் அம்மா. மாலா, நான் எதை கேட்டாலும் நீ தருவா என்று எனக்கு சத்தியம் செய்ய வேண்டும். அப்படியா அம்மா? எந்த நேரத்தில் எதை கிட்டாலும் தடையில்லாமல் தருகின்றேன். ஓம் சக்தி. மாலா, இந்த மயானத்திலே ஒரு கண்ணாடி வலை அமைத்து என் கண்ணுக்கும் உன்னை தொட்டு தாலி கட்டின உன் கணவர் கண்ணுக்கும் மட்டும்தான் தெரிவாய். அதுவரை யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்டாய். அதுவரை இந்த கண்ணனை விட்டு நீ எங்கும் செல்லக்கூடாது. சென்று வா மகளே, சென்று வா. தாலி கட்டி அடுத்தோடையே உனைக்காக வந்து விட்டேன். செல்ல வேண்டும், கானகம் செல்ல வேண்டும், மிருகங்களை வேட்டையாட வேண்டும், குடிமக்கள் குறையை தீர்த்து வைக்க வேண்டும். நான் புறப்பட்டுமா? பாய் பாய். கைத்துல மாலா பார்த்தாலுமே ஒரு மாதிரி கைது போற மாதிரி. மிருகங்களை வேட்டையாட விட்டு வருகின்றேன். அவன் கண்ணுக்கு இந்த மாலை நல்லா இல்லையா? அவன் கிடக்குறான். எனக்கு இந்த மாலை தான் முக்கியம். இப்போதே போட்டுக்கிட்டு நான் புறப்படுகின்றேன். என்ன இது? இந்த கானகத்தில் இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுபகாட்டில் அழகான கண்ணாடி மாளிகை தெரிகின்றது. இதுவரைக்கும் இந்த அதிசயத்தை நான் பார்த்தது கிடையாது. எப்போது சென்று உள்ளே சென்று பார்க்கலாம். என்ன அழகு, என்ன அழகு, என்ன அழகு! இவள் அல்லவா பெண்? மனோ என்ன மனோ? அவளை விட இவள் அழகாக இருக்கின்றாளே. இது அப்பவே சொல்லியிருந்தார். நாடகத்தை முடிச்சுட்டு அப்பவே போயிருக்க மாட்டோம். எப்போது இந்த மயானத்தை பொறுத்த மர்ம மலரை நான் ருசி பார்க்க வந்தேன். அராசின இந்த கம்பெனிக்கு வந்து இந்த ஒரு வேலை தப்பா செய்யணும். சுகமல்லவா இது சுகம். இவளோடு சேர்ந்து விட்டேன். இப்போது புறப்படுகின்றேன். அந்த மனோவை நான் சந்தித்து விட்டு வருகின்றேன். புறப்படுகின்றேன். போயிருக்காருன்னு சொன்னாரு. இன்னும் வரவே இல்லை. எங்கதான் போறாரு தெரியல. கானகம் சென்று அங்க சென்ற போது உன்னுடைய ஞாபகம் தான் எனக்கு. அங்க போயிட்டு கூடவா? நான் பாதி தூரம் தான் சென்றேன். அப்படியா? நான் உன் ஞாபகம் வந்தது. நான் ஓடோடி வந்து விட்டேன். அப்படின்னா மறுபடியும் கானகம் செல்கின்றேன். மிருகங்களை வேட்டையாட வருகின்றேன். போயிட்டு வாங்க. நான் இது மணி மறுபடியும் போடுவேன். ஐயோ
பாய் பாய் எப்படியா டாபர் மாமா வேலை பார்த்து போயிட்டு வருது இப்பயாவது பிள்ளை கூட சும்மா காட்டுக்கு போறேன்றான் அங்க எதனா பில்லு கட்டுறானோ சந்தேகமா தெரியும் எனக்கு. என்னடா பண்றே சரி விடு. ஆமா 50 ரூபாய் மாலை எவ்வளவு அவன் கண்ணுக்கு போட்டு அதிபரா சக்தியடா ஆள விடுங்கோ காளியாடா அதிபரா சக்தியடா ஆள விடுங்கோ காளியாடா முட்டை கட்கலடா ஒரு ரூபம் கொண்டவடா அகோரமான பசி அம்மா தாயே, என் தாய் இரவில் உயிராகும் பகலின் பிணமா இருக்கிறார். யார் அம்மா காரணம்? யார் தெரியுமா? உன் தாய் கைத்திருந்த மகிமை வந்த அந்த மரண மலை கைத்து அதனால் அவள் உயிர் பிரிந்து விட்டாள். அந்த மாலையை கொண்டு வந்து உன் தாய்கள் அணிவித்தால் என்றும் உயிரோடு இருப்பாள். அம்மா, எப்படி அம்மா செல்வது? எப்படி தெரியுமா? என் தத்தியால் இப்போது தாத்தி மலைக்கு சென்று அங்க இருக்கும் மகிமை வாய்ந்த அந்த மகிமை வாய்ந்த மாநில மலை கொண்டு வந்து உன் தாயை அழித்தால் உயிர் சென்று வருவா. அப்படியாகட்டும் அம்மா. உண்மைதான். வெற்றியோடு சென்று கண்ணாடி மாளிகை. எனக்கு என்னவோ அந்த பெண்ணின் ஞாபகமாகவும் இருக்கிறது.
கொண்டிருக்கின்றது. எப்போது அந்த பெண்ணை பார்க்க வேண்டும், அவளோடு நான் சேர வேண்டும். எப்போது புறப்படுகிறேன். இந்த பெண்ணோடு சேரலாம் என்று பார்த்தால் ஏதோ பால்மனம் மாறாத பச்சிலம் குழந்தை படுத்துக் கொண்டிருக்கின்றது. ஐயோ, பால்மனம் வடிகின்றது அந்த உதட்டிலே. இவளோடு சேரலாம் என்று பார்த்தால் இந்த குழந்தையானது உரைக்கிக் கொண்டிருக்கின்றது. எப்பொழுது இவனை நான் கொன்று விடுகின்றேன். இவனை கொல்லலாம் என்று பார்த்தால் ஏதோ வந்த பாசமானது தடுக்கின்றது. எப்போது செல்கின்றேன், அடுத்த முறை வந்தால் இவனை நான் கொன்றுவிட்டு இவளோடு சேர்கின்றேன். புறப்படுகின்றேன் மனோவை பார்க்க. ஆய் மனோ, யாருன்னு தெரியல. ஏதோ தெரிஞ்ச நாய் வந்து கத்துறாங்க. யாரு பக்கத்து வா. எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்குது. உங்களை வேற அப்பா பண்றா, நீங்க வேற அப்படி அம்மாவா என்னங்க? நீங்க வேற அப்பப்ப காணகம் போயிட்டு வரீங்க. என்ன பண்ணினது பண்ணி என்னடா பண்ணுது? என்ன பண்ணுது? எனக்கு பாக்கிறதுக்கு மாதிரியா? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குது. நீங்க அடிக்கடி காணக போற தாரணி சாப்பாடு மட்டும் போடுங்க. சூத்த பழகுதுல அது என்னங்க தூக்கிக்குது அவனுக்கு. பின்னாடி வாழைப்பழம் தான் வந்தான். இந்த பொன்னி கம்பல இருக்கும் போதெல்லாம் தாரையை பார்த்தான்னு நடக்காது. கழுதையை வந்து கூட்டு மாலை படங்குது பத்தியா? இது அவனை பார்த்தால் பாவமாக இருக்கிறது, யாருன்றே தெரியவில்லை. இருந்தாலும் அவனுக்கு சாப்பாடு என்ன கொடுத்து என்னடா சிரிப்பு சொல்லுங்க ஐயா. அவனே ஒரு வேலைக்கார பையன். எனக்கு மஞ்சள் இருக்கிறேன். அப்படியா? சாப்பாடு கொடுத்து சரி பாயிண்ட் வர போங்க. ஒரு பேருண்ணா வாத்தவனுக்கு பேர் வைக்கலையா? ஊர் மேல விட்டால அப்படி அம்மா அம்மான்னு சொல்லாத.
எங்களுக்கு கோலத்தெல்லாம் போறது சிக்கு வரமா பழ சாப்பாடு வேணுமா என்ன சொன்னா செய்வியா முட்டி போடு கிடையாதுமா அது உங்களுக்கு தான் நீங்க போட்டுக்கலாம் இது டெய்லியும் கொட்டா பிறகு முட்டி போட்டு கிடக்காது தப்பே எனக்கு கிடையாதுமா தப்பு பழக்கமே கிடையாதா சரிப்பா சாப்பாடு பாருப்பா முதல்ல வள ரசம் மருந்து தெரியா சாப்பிட்டியா போ கலி போ அம்மா இன்று ஒரு நாள் இங்க தங்கி வீட்டு போறோம் என்ன உனக்கு கேடு ஐயோ இருட்டே என்னடா கேடு இருட்டாயிடுச்சுமா என்ன இன்று ஒரு நாள் போற வேலை பேய் காமிச்சோம்மா இன்று ஒரு நாள் மட்டும் தங்கி வீட்டு போறோமா சரி பார்த்தா பாவமா இருக்கிற சரி நீ அங்க படுக்கணும் நான் இங்க போய் சரியா கறி பண்றா அம்மா எனக்கு கதை சொல்லம்மா கதையா அது ஆயா சொல்றது வித்தியாயா சாப்பாடு தலைகாணியா தலைகாணி வராது தலைகாணி கட்டு எத்தனை சொல்றேன் அம்மா உங்களுக்கு எல்லாம் கட்ட மாட்டேன் அப்பயே டிரைவர் நான் சொன்ன கேட்டியா சீட்ல வர தலைகாணி எடுத்து குத்தார பார்த்தனா அவன் பின்னாடி கட்டிட்டு வரான் ஐயோ உங்களை மேல கட்ட மாட்டேன் இந்த ஒரு சின்ன நம்பர் படி நான் டான்ஸ் நான் படி இல்ல நீ ஒரு படி ஐயோ போலீஸ் ஸ்டேஷன்ல போறமா நான் குடினமா பயம் கிடையாது எங்க குஞ்சு போடுமா யார பார்த்து திருட்டு பிள்ளை சொல்ற நீ பத்து வச்சிருப்ப திருட்டு பிள்ளை உன் பிள்ளை பார்த்து திருட்டு பிள்ளை யா பிள்ளை திருட்டு பிள்ளை சொல்ற ஆமா இது குரல ஏத்த மாதிரி இருக்கு நீங்க அந்த குரல கேட்டிருக்கனே அடி பாவி என் வாழ்க்கை அழிச்ச நீதான் நீ நல்லா இருப்பியா நீ நாசமா போயிடுவடி நீ காலையில போகும்போது கட்டில அம்மா அவ குரல ஏன் கேட்க மாட்டேன் அம்மா அவ குரல ஏன் கேட்க மாட்டேன் முழுசா கேட்டுப்பா குரல அது மூஞ்ச பரவலா இருக்கு இப்பதான் ஞாபகம் நீ தான் அந்த சக்காலத்தியே யாரு கேட்ட சக்கால நீ தான் நீ வாழ்க்கை பங்கு போட்டவன் நீ நான் தாண்டி அடியே அவரை முன்ன திருமணம் செய்து கொண்டு நாண்டியே யாரு நான் தாண்டி ஃபர்ஸ்ட் முந்தாண்டி போட்ட அம்மா யாரு அம்மா தாண்டி அச்சி வர போடுறது அடிய சக்காலத்தி அடிய மாப்பலக்கி நான் உனக்கு சக்கலத்தை நீ யாரு நீ எப்பேற்பட்டவன் நீ ஏன் ஒரு தாசி எங்க போய் தாசி பேசுவே அது வெத்தாயில் வெத்தலையில்
அந்த தாசியே கொல்லாத பேசியே என்னடி பெருமை பேசுற சக்களத்தி எதடி பெருமை பேசுற அவங்களாம் பார்த்த மக்கள் யாருங்க? யாரும் ஆமா. தெரியல. தாயே பொழுது வெடி இப்பத்தான் நான் வந்து அம்மா முதல்ல அவளாண்ட 1050 ரூபாய் கட்டணம் நான் தான் அம்மா என் பணத்தை வாங்கிட்டு எப்படி அம்மட்ட பிள்ளை தரல எனக்கு டேபர் மாமா வேலை போட்டு கொடுத்தா அம்மா நீ முத்து மாறியா மாறி அவளை முடிச்சு எடுத்து முடியும் நீ தட்டு மாறியா மாறி அவளை தடவி தூக்க முடியும் இல்ல அங்கால அம்மாவா மாறி அவளை ஆப்புக்கணும் ஏய், செய்யலாமா 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 ஏய், வெற்றி பேர் தான் செய்வீங்க. இப்படிப்பட்ட செயல் நீ செய்யலாமா மட்டும் விடாத ஏய், சேர்த்து விடி, சாவடி. ஏய், அவனை பார்த்தா உனக்கு ஆம்பளையா தெரியலையா தெரியலையே. ஆ? தெரியலடியே. இது என்ன சந்தேகம் கொட்டத்தானே? டேய், தேவடியால பார்த்து தேவடியால நம்மள தேவடியால கேக்குறான் ஆமா. ஏய். அவன் கடக்குறான் விடு. ஏன் வீட்டுல எத்தனையோ ஆம்பளைங்க வருவாங்க. கஷ்டம் பாருங்க என்னடா அம்மா இங்கிலீஷ் தான் பேசுது? உங்க லோக்கலுக்கு இறங்கி பேசினா தான் உங்களுக்கு புரியும் அப்படியா? ஆ, என் வீட்டுல எத்தனையோ ஆம்பளைங்க வருவாங்க. உண்மைதான் முதல் முறையா என் வீட்டுக்கு ஒரு பொம்பளை வந்துக்கிறேன். உண்மைதான் ஏன் வந்தேன்? எதுக்குடி வந்தேன்? நான் யாருன்னு தெரியலையா? வாய் மூடு. வந்ததான் வந்தான். ஆ. அழகா குளிச்சுட்டு கொஞ்சம் மஞ்சள் எடுத்து பூசிட்டு பவுடர் வச்சு வரக்கூடாது பொட்டு வச்சுக்கினேன். 10 மல்லிகை தலையில வாங்கி நான் வச்சு நான் கூடு மணிக்க வச்சிருக்கேன். எத்தனை கஷ்டமா நான் பிடிச்சி விட்டுருக்கேன். இப்படியே வருவாங்க. அம்மாவை கோழி முட்டை கண்கள் கோடாரி பற்கள் இப்படி 60 ரூபாய் வந்து யாரு யாரு தெரியலையா தெரியலையே. டேய், யாருன்னு உனக்கு ஒண்ணும் தெரியலையா? நான் என் தங்கையாடி மாயான காளி. மாயா தங்கையடி மகாளி காளியடி மாயா தங்கையாடி மாயான காளி. அழியாத தூரங்களை அழிக்க வந்த காளியடி. மாயா தங்கையடி மகாளி காளி மயான காளி, நீ செய்ய தவறு என்று அவள் பார்த்து விழுந்து விடு. என்னமா அவ டிஸ்கோ டான்ஸ்லாம் ஆடுறா வேற நின்னு எங்கடா குடுறானுகிட்ட ஏய், அவள் யார் தெரியுமா? அவர் அதியா எனது மகள். அவ இருந்து அவ யாரு ஏதோ என் புள்ள எனக்கு பிறந்த புள்ள புள்ளைய பொண்ணாக்குள்ள பாவல கட்டிக்கிட்டு ஏய் இருக்க மாட்டேன். நீ செய்த தவறு என்று பார்த்து படித்து விடு. ஏய், இது வெறும் ஆம்பளை கால மட்டும் ஊத்து பழக்கம் பொம்பளை கால ஊத்து பழக்கம் மண்ணில கேட்க முடியாது. முடியாதா? முடியாது. ஏய், கச்சிலை, நீ செய்த தவறை இந்த நாட்டு மக்கள் யாருமே செய்யக்கூடாது. அதனால் அவன் சரியா? இப்போது பெண்களுக்கு மாதத்தில் 3ஆம் மாத விடா. ஆனால் நீ செய்த தவறுக்கு மாத பூர்வமக்கு மாத விடா. ஓ, ஆடாதடி ஆடாதடி என்னால வயிறு வலி தாங்க முடியல. பேம்பர்ஸ் கொண்டு வாடா. என் குழந்தை என் வாயை வரக்கு நம்ம போய் வச்சு போச்சுன்னா கூட அம்மா தாயே, நான் செய்ததெல்லாம் தவறுதாம்மா. தவறா? மன்னிக்குதுமா. மன்னிப்பா. ஐயோ கடவுளே களிமண் வாரி அந்த அடிங்களா கோவிந்தா, அம்மா தாயே, என்ன பண்ற பாவி யாரும் இந்த உலகத்துல வாழக்கூடாதுமா. ஆ, செய்ததெல்லாம் தவறுதாம்மா. தவறுதா? இதுக்கப்புறம் என்ன போல பாவி இந்த உலகத்துல யாரும் இருக்கவே கூடாதுமா. அதனால நான் போயிட்டு வரேம்மா. மகளே மாலா, உன் பிள்ளையோடு நான் சேர்த்து வைத்து விட்டேன். ஆமா அம்மா உண்மைதான். என் கணவரோடு எப்பொழுது தாயை என்ன சேர்த்து வைப்பீர்கள் நேரம் காலம் வரும்போது இந்த தாய் நான் சேர்த்து வைக்கிறேன். இது மனம் வந்தால் எங்கே சென்றால் தெரியவில்லையே. அம்மா தாயே சாரம்மா நீங்கள் உங்களை பார்த்து
பார்த்தா பயமாக இருக்கிறது. அகோர உருவம் யாரம்மா நீங்கள்? அம்மா மகனே, இந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் அவதரிக்கும் இந்த தாய் கனக துர்க்கையம்மன். அம்மா, என்ன இது? அந்த பெண்ணை கண்ணாடி மாளிகையில் பார்த்தேனே, யாரம்மா அந்த பெண்? அம்மா மகனே, அவள் யார் என உமக்கு தெரியவில்லையா? தெரியவில்லையே அம்மா. நீ தொட்டு தாலி கட்டின உனது மனைவி. ஆமாம், யாரம்மா அந்த குழந்தை? பால் மனம் மாறாத குழந்தை யாரம்மா? மகனே, 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 நாம் மூவரும் ஒன்றாக சேர்ந்து விட்டோம். கேவலம் மதுவுக்கு மாதவுக்கு அடிமையாகி என் வாழ்க்கையை போய்விட்டது நினைத்தேன். புறப்படுதான் நம் நாட்டுக்கு. பாலா, பாலா, சத்தியத்தை மறந்து விட்டு செல்கிறாயே. பாலா, பாலு பாடு மயிலு பாடு. எனக்கு புரியவில்லையே. புரியவில்லையா? பாலா, அம்மா, உன் கணவரோடு நான் சேர்த்து வைத்தால் நான் எதை கேட்டாலும் நீ தருவாய் என்று இந்த தாயிடம் சத்தியம். அந்த சத்தியம் எங்கே? அம்மா, ஆ, என்னை மன்னித்து விடுங்கள் தாயி. என் கணவரோடு சேர்ந்த சந்தோஷத்தினால் செய்து கொடுத்த சத்தியத்தை மறந்துவிட்டேன். அம்மா, உங்களுக்கு என்ன வேண்டும்? தடையில்லாமல் கேளுங்கள், நான் செய்து முடிக்கின்றேன். மாலா, அம்மா, உனக்கும் உன் கணவருக்கும் சேர்ந்து பிறந்த அந்த தலத்தமிழையை எனக்கு பலி கொடு. நான் 10 நாள் சுமந்து பெற்றெடுத்த பிள்ளை உனக்கு வழி கொடுக்க வேண்டுமா? அம்மா, சொல்லடி மாரியம்மா நியாயமா, இது சொல்லடி மாரியம்மா நியாயம்மா, இது தர்மம்மா. சொல்லடி மாரியம்மா நியாயம்மா, இது தர்மம்மா. சொல்லடி மாரியம்மா நியாயம்மா, இது தர்மம்மா. மாலா, உங்களுடைய மனம் இருக்காதா? என்னோட சத்தியம் செய்திருக்கிறாய். அதனால் உன் பிள்ளையை எனக்கு நீ பலி தந்தே தர வேண்டும். இதுதான் உங்களுடைய இறுதியான முடிவு. இதற்கு மார்க்கமே கிடையாது. ராஜா, நான் பெற்றெடுத்த மகனே, உங்களோடு என்னை சேர்த்து வைத்து விட்டால் எந்த நேரத்தில் எதை கேட்டாலும் தருவேன் என்று அந்த தாயுடைய கரத்தில் நான் சத்தியம் செய்து கொடுத்து விட்டேன். இப்பொழுது உன்னை பலி கேட்கின்றாளே, அந்த தாய்க்கு நான் உன்னை பலியிடப் போகின்றேன். அப்பா, நீ பலி விடாமல் ராஜா. அம்மா, என் மகனை பலியிடுகிறேன் என்று சொல்லுங்கள் தாயே. அம்மா, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் ஆதிபரா சக்தி, ஓம்
அன்னையை தூக்கிட்டு இந்த இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டிலே தகனம் செய்கிறான். புறப்படுதா மகனே முரளி, மகனே அவள் யார்? நீ தொட்டு தாலி கட்டின உனது மனைவி. இன்பமும் துன்பமும் உன்னையே சேர்ந்தது. அப்படி இருக்கும் போது அவன் சத்தியம் செய்து கொடுத்தால் அதில் உனக்கும் பங்கு இருக்கின்றது. ஆனால் நான் என்ன செய்ய வேண்டும் அம்மா? அவன் சத்தியத்தை நீ நிறைவேற்றி வைக்க வேண்டும். அம்மா, வருவது வந்தே தீரும், வாராதது வரைந்தேத்தால வாராது தாயே. என் மனைவி சத்தியம் செய்து கொடுத்து விட்டால் இறந்து விட்டார். அதனால் அந்த சத்தியத்தை நீ நிறைவேற்றுதா மகனே என்று வதைக்கிட்டேன் அம்மா. இந்த உலகம் தோன்றாமல் தோன்றி வந்து உனது சத்தியத்தை நான் நிறைவேற்றுகிறேன் மகனே. அம்மா தாயே, நீ எல்லாம் ஒரு தாயா? என் தாய் தன்னை இழந்து கொண்டு விட்டியே. இதன் பிறகு நான் எதற்கு உயிராக இருக்க வேண்டும்? நான் இருந்து விடுகிறேன். மகனே, நீ சாய பிறவல்ல, வாழ பிறந்தவன். என்னமா சொல்றீங்க? உமக்கு என்ன வேண்டும்? என் தாய் தன்னை உயிராக இருக்க வேண்டும். இப்போது என் சத்தியால் இருவருக்கு உயிர் தருகின்றேன், பெற்றுக்கொள். டாடி, டாடி, அப்பா, அம்மா, அம்மா, நீங்க என்னை காப்பாத்துறீங்க. அம்மா தாயே, என்னம்மா இது கோலம்? மகனே, நாங்கள் இருவரும் அண்ணன் தங்கைகள் எங்களை பார்த்து அப்பா அம்மா என்று உழைக்கின்றானே அம்மா. மகனே, அம்மா, நீங்கள் யார் தெரியுமா? தேவலோகத்தை சார்ந்தவர்கள். சாபத்தால் இந்த புலகம் வந்து இந்த துன்பம் அடைந்து சாப விமானத்தில் பெற்று இப்போது தேவலோகம் சென்று வாருங்கள். அப்படியே ஆகட்டும் அம்மா.